ஹாய் காய்ஸ், என்னோட வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் ஒர்க் பண்ணலைன்னா அதை வச்சுட்டு புதுசாக ஒன்று வாங்குறது தான் நாங்கள் ரெகுலராக பண்ணுறது. அப்படியேப்பட்ட ஒரு பொருள் தான் வால் கிளாக். வீட்டில் உள்ள வால் கிளாக் ஒன்று ஒர்க் பண்ணலைன்னா யாருமே அதை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நினைக்க மாட்டோம். புதுசாக ஒன்று வாங்கி போட தான் பார்ப்போம். வால் கிளாக் ஒன்று ஒர்க் பண்ணலைன்னா அதில் உள்ள மெக்கானிசத்தை மாற்றினாலே போதும். ஆனால் அதை யாருமே பண்ணுறதில்ல. இன்றைக்கி வீடியோவில் ஒரு கிளாக் ஒன்று வேலை செய்யலைன்னா அதில் என்ன தான் நடந்திருக்கும், அதை ரிப்பேர் பண்ண இயலுமா, அதை தான் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த ரெண்டு சைட்லேயும் உள்ள ரெண்டு லாக்கையும் ரிமூவ் பண்ணணும். கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா உடஞ்சிடும். இங்கேயும் ஒரு லாக் இருக்கு. ரைட் பக்கா அப்படியே திருப்பி கொள்வோம். இல்லைன்னா எது எப்போ கலருதுன்னு தெரியாது. இது ஓகே கைஸ், இந்த பேட்டரி பண்ணுற பிளேஸ் நல்லாவே ரஸ்ட் ஆகிருக்கு. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி பார்ப்போம். நான் நினைக்கிற மாதிரிக்கு இது தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஃபஸ்ட் க்ளீன் பண்ணுவோம். இப்போ கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா பேட்டரியில் எத்தனை வோல்டேஜ் இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இந்த பேட்டரி 1.5 வோல்ட் கிட்ட வருது. பேட்டரியிலேருந்து கிளாக்குக்கு கரண்ட் போகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். எஸ், போகுது. ஆனால் கிளாக் வேலை செய்யலை. இதையும் கழட்டி பார்ப்போம். கோயில் நல்லா தான் இருக்கு. அப்படியே போட்டுருவோம். காய்ஸ், என்னென்னமோ செஞ்சு பார்த்தாச்சு. இந்த சர்க்யூட் நல்லாவே ரஸ்டாகி ஃபுல் டேமேஜ் ஆகியிருக்கு. நான் ஒரு 2 வயர் எடுத்து பேட்டரியிலேருந்து வர்ற கனெக்ஷன் இது கொடுத்து கனெக்ட் பண்ணிடலான்னு பார்ப்போம். காய்ஸ், இட்ஸ் ஒர்க்கிங். இப்போ மெதுவாக இந்த வயரை கழட்டி எடுத்துருவோம். இப்போ கனெக்ஷன் கிடைக்குது. கனெக்ஷனை மறுபடியும் லூஸ் பண்ணிடாமல் மெதுவாக வயரை கழட்டி இருக்கும். இப்போ அசம்பிள் பண்ணி பார்ப்போம். பேட்டரிக்கு கனெக்டிவிட்டி இல்லை. பக்கா இட்ஸ் ஒர்க்கிங். கைஸ், ஃபைனலாக இந்த கிளாக் சர்க்யூட் செய்கிறது ஒர்க் அவுட் ஆகலை. வேலை செஞ்சிச்சு. ஃபைனலாக கியர் எல்லாம் செட் பண்ணி கேசிங்கில் ஃபிட் பண்ண போகல கனெக்ஷன் கிடைக்குது இல்லை. 2-3 தடவை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த சர்க்யூட் போர்டு நல்லாவே இத்துவேட் இருந்துச்சு. அதனால் அது பிரேக் ஆகிட்டு இருந்தாலும் இந்த வேலையை நான் விட போகிறது இல்லை. இன்னொரு வேலை செய்யாத பழைய வாட்ச் ஒன்று இருக்கு. அதில் உள்ள சர்க்யூட் எடுத்து எப்படியாச்சும் ட்ரை பண்ணி செஞ்சு இந்த வாட்சுக்கு செட் பண்ணுவோம். கலட்ட போகல எல்லாம் டிசேபிள் ஆகிட்டு இருந்தாலும் எங்களோட பழைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த நம்பிக்கையோடு கழட்டுவோம். இந்த சர்க்யூட் போர்டு அவ்வளோ பெருசாக ரஸ்ட் ஆகிஇல்லை. ஆனால் இதில் வேறு என்ன சரி பிரச்சனை தான் இருக்கும். கோயிலில் கண்டினியூட்டி இருக்கான்னு பார்ப்போம். ஒர்க் பண்ணி அந்த சின்னதாக இருந்த அந்த ஒரு துளி ரஸ்ட் தான் இந்த வாட்சில் ப்ராப்ளமாக இருந்தது. அசம்பிள் பண்ணுவோம். ஒர்க்கிங் காய்ஸ். இப்போ இதை எங்களை மற்ற வாட்சில் செட் பண்ணுவோம். காய்ஸ், சக்ஸஸ். இந்த சர்க்யூட் பழைய சர்க்யூட் அளவுக்கு டேமேஜ் ஆகில்லை. இதில் இருந்த ப்ராப்ளம் அந்த பேட்டரி கனெக்ட் ஆகிற இடத்துல கொஞ்சம் போல ரஸ்ட் ஆகிருக்கு. அதால தான் இந்த வாட்ச் ஒர்க் பண்ணலை. பாருங்கள், இந்த மாதிரி பிரச்சனைனால தான் ஒவ்வொருத்தரும் ஃபுல்லாக வாட்சே சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட வீட்டில் உள்ள வாட்ச் ஒர்க் பண்ணலைன்னா இந்த மாதிரி சர்க்யூட்டை ரிப்பேர் பண்ணி போடுறதுனால தான். அப்படி சர்க்யூட்டை ரிப்பேர் பண்ண தெரியலாட்டி இன்னொரு சர்க்யூட் பாக்ஸ் வாங்கி போடுறது லேசியாக, இல்லைன்னா ஒரு புது வாட்சே தான் வாங்கி இனிமேலும் போட போகிறீங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்.